வணக்கம். மகாவதார் பாபாஜியின் சரதையிலிருந்து 17வது அத்தியாயம். பாபாஜியும் கீதையும் பற்றி தான் இருக்க போகுது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் ஒன்றில் எனக்கு தெரிந்த கதாசிரியர் ஒரு சுவாமிஜியிடம் ஆன்மீக சம்பந்தமான கேள்வியை கேட்டுக்கொண்டிருந்தாங்க. நானும் அந்த நிகழ்ச்சியை ஆர்வத்துடன் பார்த்துட்டே இருந்தேன். அப்போ கதாசிரியர் கீதையிலே கண்ணன் கடமையை செய் பலனை எதிர்பாராதே என்று சொன்னதற்கு விளக்கத்தை கேட்டாங்க. அதாவது ஒருவர் 32வது பஸ்ஸில் சென்றால் தான் அலுவலகம் செல்ல முடியும். குறிப்பிட்ட பஸ்ஸில் செல்ல வேண்டியதை கடமையாக கொண்டு அலுவலகம் செல்லும் பலனை அடைகிறாங்க. பலனை எதிர்பார்க்காம அவங்க அந்த பஸ்ஸில் எப்படி ஏற முடியும்? அது மட்டும் இல்லை, அவன் அந்த அலுவலகத்தில் வேலை செய்வது சம்பளத்தை எதிர்பார்த்து தான். வேலையை மட்டும் செய்துவிட்டு சம்பளத்தை எதிர்பார்க்காமல் அவனால் இருக்க முடியுமா? அதனால் சராசரி மனிதர்கள் கடமையை செய் பலனை எதிர்பாராதே என்று கீதை சொல்வதை எப்படி எடுத்துக்கொள்வாங்க, எப்படி புரிந்து கொள்வாங்க என்பது தயவு செய்து தாங்கள் விளக்க வேண்டும்னு அவர் கேட்டார். இந்த கேள்விக்கு அந்த சுவாமிஜி சொன்ன விளக்கம் கதாசிரியருக்கு திருப்தி அளிக்கவில்லை என்பது தெரிந்தது. சராசரி மனிதர்கள் இதை எப்படி எடுத்துக்கொள்வாங்க என்பதை திரும்பவும் வலியுறுத்தி கேட்டாங்க. ஆனால் சுவாமிஜியின் பதிலால் அவர் திருப்தி அடையவில்லை என்பது நல்லாவே தெரிந்தது. அத்துடன் அந்த நிகழ்ச்சியும் முடிஞ்சிருச்சு. இது நடந்து 2 நாட்கள் கழித்து ஒரு அன்பர் என்னை சந்திக்க வந்தார். ஆன்மீக விஷயங்களை பேசிக்கொண்டிருந்த பொழுது அன்பர் கீதையை பற்றி பேச ஆரம்பித்தார். அவரும் அதே கேள்வியை தான் கேட்டார். இது நடந்த 2 நாட்களுக்கு கழித்து ஒரு அன்பர் வந்து என்னை சந்திக்க வந்தார். ஆன்மீக விஷயங்களை பேசிக்கொண்டிருந்த போது அன்பர் கீதையை பற்றிய பேச ஆரம்பித்தார். அவரும் அதே கேள்வியை தான் கேட்டார். கடமையை செய் பலனை எதிர்பாராதே என்றால் வேலை செய்துவிட்டு அதற்குண்டான சம்பளத்தை எதிர்பார்க்க கூடாதான்னு கேட்டார். இவருக்கு மட்டுமில்ல, பலருக்கும் இதே போல சந்தேகம் வருவது நியாயமானதுதான். எனக்கு தெரிந்தவரை அவருக்கு விளக்கம் அளிக்கலாம்னு எண்ணினேன். பெரியவர்கள் சொல்லிய விஷயங்களை விளக்குவதற்கு கூட அறிவோ தகுதியோ இல்லாத நிலையில் அடியேனால் பரமாத்மா சொன்னதற்கு விளக்கம் அளிக்க முடியுமா? பாபாஜியை மனதார பிரார்த்தித்துவிட்டு அன்பரிடம் பேச ஆரம்பித்தேன். பகவான் கிருஷ்ண பரமாத்மாவால் சமஸ்கிருத மொழியில் கீதை சொல்லப்பட்டது. மற்ற மொழிகளில் ஒரு வார்த்தைக்கு ஒரு சில அர்த்தம் மட்டுமே சொல்ல முடியும். அதுவும் ஆங்கிலத்தில் நிறைய வார்த்தைகளுக்கு ஒரு அர்த்தத்திற்கு மேல் சொல்ல முடியாது. ஆனால் சமஸ்கிருத மொழியில் மட்டும் ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் சொல்ல முடியும். அதனால தான் கீதையில் சொல்லப்பட்ட விஷயங்களை பலர் பலவிதமாக வியாக்கியானம் செய்கிறாங்க. கீதையின் ஆணிவேரான கடமையை செய் பலனை எதிர்பாராதே என்ற மந்திர சொல்லும் இப்படிதான் விமர்சிக்கப்படுது. பொதுவாக சித்தர்களும் ஞானிகளும் அவதார புருஷர்களும் சொல்லியிருக்கின்ற விஷயங்களை மேலோட்டமாக பார்க்கக்கூடாது. ஆழமாக சிந்தித்து பார்த்தால் மட்டுமே தான் அவற்றின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியும். ஒருவர் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்து சம்பளம் பெறுகிறார் என்றால் சம்பளம் பெறுவதற்காக வேலை செய்கிறார் என்று மேலோட்டமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவர் திருமணமானவராக இருந்தால் மனைவி, குழந்தைகள், பெற்றோருக்காகவும் உடன் பிறந்தவர்களுக்காகவும் வேலை செய்து சம்பாதிக்கிறார். இங்கே தன்னை நம்பியுள்ள குடும்பத்தாரை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற கடமை மட்டுமே இருக்குது. அங்க பலனை எதிர்பார்க்க முடியாது. வால்மீகி முனிவர் ஆரம்பத்தில் ஒரு வழிப்பறி கொள்ளைக்காரராக இருந்தார். ஒரு சமயம் நாரதரை வழிமறித்து அவரிடம் இருக்கும் பொருளை கொடுக்க சொல்லி மிரட்டுகிறார். நாரதரோ, நான் ஒரு நாடோடி துறவி, கொடுப்பதற்கு என்னிடம் என்ன இருக்குது, ஏன் இந்த காரியத்தை செய்கிறாய்ன்னு கேட்டாங்களாம். என் மனைவி குழந்தைகளை காப்பாற்ற இந்த தொழிலை செய்கிறேன் என்று சொன்னார் கொள்ளையர். நீ அப்படி என்றால் நீ செய்யும் இந்த செயலால் ஏற்படும் பாவத்தில் உன் மனைவி குழந்தைகள் பங்கு கொள்வார்களா என்று கேட்டார் நாரதர். நிச்சயமாக பங்கு கொள்வார்கள், ஏனென்றால் அவர்களுக்காக தான் நான் இதை செய்கிறேன் என்றார். உடனே நாரதர், உன் மனைவி குழந்தைகளிடம் இது ஏற்றுக்கொள்கிறார்களா என்று கேட்டுவிட்டு வந்து சொல் என்று சொன்னவுடன் கொள்ளையரான வால்மீகி வீடு நோக்கி ஓடுகிறார். மனைவியிடம், உங்களுக்காக தானே நான் இந்த பாவச் செயலை செய்கிறேன், அந்த பாவத்தில் நீங்களும் பங்கு பெறுவீர்கள் அல்லவான்னு கேட்டார் வால்மீகி. அதற்கு அவரது மனைவி சொன்ன பதில் அவருக்கு அதிர்ச்சி அடைய வைத்தது. எங்களை காப்பாற்ற வேண்டியது குடும்ப தலைவனான உங்களுடைய கடமை. இந்த பாவ செயல் செய்வதுதான் எங்களை காப்பாற்ற வேண்டும்னு நாங்கள் சொல்லலை. நல்ல வேலை பார்த்தும் கூட நீங்கள் எங்களை காப்பாற்றலாம். ஆகவே உங்களுடைய பாவ செயலினால் வரும் பாவத்தில் நாங்கள் பங்கு பெற முடியாது என்று அவருடைய மனைவி சாட்டடியாக சொல்லிவிட்டார்.
உடனே பிள்ளைகளிடம் அதையே கேட்கிறார். அவர்களும் அம்மா சொன்னதுதான் சரி என்று சொல்லிவிட ஓடிப்போய் நாரதர் காலில் விழுகிறார். தான் செய்த பாவங்களுக்கு விமோச்சனம் பெற வழி தேடி கேட்கிறார். நாரதர் அவரை ஒரு மரத்தடியில் அமர்ந்து ராமநாமம் சொல்லி கொண்டிருக்க சொல்கிறார். ராமா என்று சொல்ல தெரியாத அவரை மரா மரா என்று சொல்கிறார். அது அவர் சொல்ல சொல்ல ராமா ராமா என்றாகிறது. பல வருடங்கள் தவத்தின் பயனாய் வால்மீகி முனிவர் ஆகிறார். இதிலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரே விஷயம் என்னவென்றால், வழிப்பறி கொள்ளையக்காரன் கூட தன் மனைவி குழந்தைகளை காப்பாற்றுவது தனது கடமை என்று எண்ணுகிறார். அதே நேரத்தில் பாவ செயல் செய்துதான் கடமையாற்ற வேண்டுமா? நல்ல முறையில் அந்த கடமையை செய்ய வேண்டியது தானே என்று அவர் மனைவி கேட்பதும் முக்கியமான விஷயம். இங்கே கடமை மட்டும்தான் இருக்கிறது. கொள்ளைக்காரர் தன் குடும்பத்தினரிடம் பலனை எதிர்பார்க்கிறார். ஆனால் அவர் மனைவியோ அதற்கிடமே இல்லை என்று சொல்கிறார். ஆகவே குடும்பத்தினரை காப்பாற்ற கடமையாற்றுவது மட்டுமே தான் இருக்கின்றதே தவிர அங்கே பலனை எதிர்பார்க்க முடியாது. குழந்தைகள் பின்னாளில் காப்பாற்றுவார்கள் என்று எதிர்பார்த்து எந்த பெற்றோரும் அவர்களை வளர்க்கறது இல்லை. அவர்களது கடமையாக கருதியே செய்கிறாங்க. திருமணம் ஆகாதவர்கள் பெற்றவர்களை காப்பது தங்களுடைய கடமை என்று எண்ணி பணியாற்றுவார்கள். அங்கேயும் பலன் என்ன என்ற கேள்விக்கு இயலவில்லை. இவர்களது கடமை என்னன்னா சன்னியாசிகளின் கடமை என்னென்று கேள்வி எழலாம். பகவான் கண்ணன் இல்லறத்தில் உள்ளவர்களுக்கு மட்டுமே கர்மயோகத்தை வலியுறுத்தி சொல்கிறார். சன்னியாசிகளுக்கு ஞான யோகமே பொருந்தும் என்று சொல்லியிருக்கிறார். இத்தனை விளக்கம் சொல்லியும் அன்பரின் முகத்துல இன்னும் திருப்தி ஏற்படலை என்பதை கவனிச்சேன். அவரிடம் சில கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சேன். நீங்கள் வேலை பார்க்கும் அலுவலகத்துல உங்களுடைய முதலாளி உங்களை அழைத்து ஒரு முக்கியமான வேலையை கொடுத்து நாளைக்குள் இதை முடிக்க வேண்டும் என்று சொல்றார். அது கடினமான வேலையாக இருந்த போதிலும் ஒரு நாளைக்குள் முடித்துவிட கூடிய வேலைதான். நீங்கள் அவரிடம் என்ன பதில் சொல்வீங்கன்னு கேட்டேன். முடித்து விடுகிறேன் என்று ஒரே வரியில் பதில் சொல்லிவிடுவேன் என்றார். 1 மணி நேரம் கழித்து மீண்டும் உங்களுடைய முதலாளி உங்களை அழைத்து நாளைக்குள் முடிக்க சொன்ன வேலையை இன்னும் 2 மணி நேரத்தில் முடித்து கொடுக்க வேண்டும். மிகவும் அவசரம் என்கிறார். 2 மணி நேரத்துல முடிக்கிற அளவுக்கு அது சுலபமான வேலை இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்னு கேட்டேன். சரி சார் என்று சொல்லிவிட்டு வெளியில் வந்தவுடன் ஆண்டவனிடம் முறையிடுவேன். கடவுளே, ஒரு நாளில் முடிக்க வேண்டிய வேலையை 2 மணி நேரத்தில் எப்படி என்னால் முடிக்க முடியும்? நீதான் என் மீது கருணை வைத்து என் துணை நின்று எப்படியாவது குறிப்பிட்ட நேரத்திற்குள் முடித்து கொடுக்க வேண்டுமென்று பிரார்த்திப்பேன் என்று சொன்னார். 2 மணி நேரத்துல அந்த வேலையை செய்துவிட்டு உங்கள் முதலாளியிடம் போய் சொல்லுங்க. அது உங்களை மிகவும் பாராட்டிவிட்டு அருகிலுள்ள மேலாளரிடம் இவ்வருடம் போனஸ் போடும்போது இவருக்கு 10,000 ரூபாய் சேர்த்து கொடுத்து விடுங்கள் என்று சொல்கிறார். அப்போது உங்கள் மனநிலை எப்படி இருக்கும் என்றேன். நான் கஷ்டப்பட்டு செய்த வேலைக்கு கிடைத்த பலன் என்று எண்ணி அளவற்ற மகிழ்ச்சி அடைவேன் என்றார். உங்களுக்கு அதிகமாக பணம் கொடுப்பார் என்று நினைத்து இந்த வேலையை செய்து முடித்தீங்களான்னு கேட்டேன். இல்லை, எதிர்பார்க்கல. அவர் சொன்ன வேலையை செய்து முடிக்க வேண்டியது எனது கடமைன்னு எண்ணிதான் செஞ்சேன். ஒரு நாளில் முடித்து விடலாம் என்று தைரியமாக இருந்த நீங்கள் 2 மணி நேரத்துல முடிக்க வேண்டும் என்ற முதலாளி சொன்னவுடன் ஆண்டவனை துணைக்கு அழைச்சேங்க. ஆனால் உங்களை பாராட்டி சன்மானம் தர சொன்ன போது நீங்கள் முடித்ததற்கு கிடைத்த பலன்னு நினைக்கிறீங்க. ஆண்டவரை அங்கே மறந்து விட்டீங்களேன்னு சொன்ன. அப்படியே மௌனமாகிவிட்டார். ஒரு நாளில் செய்து முடித்தாலும் அதை நீங்கள் தான் செய்தீர்கள். அதை வேலையை 2 மணி நேரத்தில் செய்தாலும் நீங்க தான் செஞ்சீங்க. ஆனால் உங்களால் முடிக்க முடியுமா என்ற சந்தேகம் எழும்போது ஆண்டவரை துணைக்கு அழைத்தீங்க. உங்களுக்கு பாராட்டும் சன்மானமும் கிடைக்கும் போது உங்களால் கிடைத்ததாக பெருமிதம் அடைகிறீங்க. அதனால இங்க நான் என்கிற அகங்காரம் வந்துடுது. நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அவன் இயக்குகிறான், நான் இயங்குகிறேன் என்ற எண்ணத்துடன் செயல்பட வேண்டும். அப்போதுதான் உங்களிடம் பற்றற்ற தன்மை ஏற்படும். வேலையினால் கிடைக்கும் பலனையும் அவன் கொடுத்தது என்று எண்ண வேண்டும். அப்பொழுது உங்களிடமிருந்து நான் என்கின்ற அகங்காரம் மறைந்துவிடும். நீங்கள் செய்கின்ற கடமையை ஆர்வத்துடன் நேர்மையுடன் செய்ய வேண்டும். அதே நேரத்துல நான் செய்கிறேன் என்ற எண்ணமன்றி பற்றற்ற நிலையில் செய்யணும். ஆகவே கடமையை செய் என்பது பற்றற்ற நிலையில் இருப்பது செய்ய வேண்டியது என்று அர்த்தம். நீங்கள் செய்கின்ற வேலைக்கு பலன் கிடைக்கும் பொழுது என்னால் கிடைத்தது என்றும் வரவே கூடாது. எல்லாம் அவன் கொடுத்தது என்று எண்ணி அந்த பலனை பெற வேண்டும். அதே நேரத்தில் பலனை எதிர்பார்த்து காரியம் செய்யும் பொழுது
இயற்கையாகவே ஆசை ஏற்பட்டு விடுது. ஆசையினால் நான் என்ற அகங்காரம் உருவாகிவிடும். ஆகவே நாம் செய்கின்ற காரியங்களையும் ஆண்டவன் இயக்குகிறான் என்ற எண்ணம் வேண்டும். பலனையும் ஆண்டவன் கொடுக்கிறான் என்ற எண்ணம் வேண்டும். கடமையை செய் என்பது நமக்கு பற்றற்ற நிலையை ஏற்படுத்துது. பலனை எதிர்பார்க்காத என்பது நான் என்னும் அகங்காரத்தை அழிக்க உதவுது என்று உங்கள் சந்தேகம் தீர்ந்துவிட்டதா என்று அந்த அன்பரிடம் கேட்டேன். தெளிவுரை பதில் கிடைத்துவிட்டது என்று மகிழ்ச்சியுடன் சொன்னார். அன்பர் திருப்தியுடன் சென்று விட்டாரை தவிர அன்று இரவு எனக்கு சரியாக உறக்கமும் வரவில்லை. திருமணம் ஆனவர்களுக்கும் திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கும் துறவிகளுக்கும் அவர்களது கடமைகளை பற்றி என்னுள் இருந்து பாபாஜி தானே சொன்னார். ஆனால் பெற்றோர் இல்லாமல், உடன் பிறந்தவர்கள் இல்லாமல், உறவினர்கள் இல்லாமல் ஆதரவின்றி இருப்பவர்களின் கடமை என்னன்னு என்னுள்ளே கேள்வி எழுந்து கொண்டே இருந்தது. மகாவதார் பாபாஜி தாங்கள்தான் இதற்கு விளக்கம் சொல்ல வேண்டும் என்று வேண்டினேன். அடுத்த நாள் காலை கிரியா சாதனை முடித்துவிட்டு தியானம் செய்கின்ற பொழுது அந்த அற்புதம் நடந்தது. என்னுள் இருந்து ஒரு தெய்வீக குரல் ஒலித்தது. அது என்ன தெய்வம்? அது என் தெய்வம் பாபாஜியை தவிர வேற யாராக இருக்க முடியும்? இல்லறத்தில் இருப்பவர்களுக்காக நீ சொன்ன விளக்கம் சரியானதே. அதே நேரத்தில் உனக்கு ஏற்பட்ட சந்தேகமும் நியாயமானதே. பற்றற்ற நிலை ஏற்படும் போது அகங்காரம் மறைந்து அடக்கம் ஏற்படுது. அடக்கம் வருகின்ற பொழுது அன்பு பெருக்கெடுத்து ஓடுது. அதன் விளைவாய் நம் வேறு, மற்றவர் வேறல்ல என்ற எண்ணம் ஏற்படுது. அதனால் மனம் தூய்மை அடையுது. இது ஆன்மாவை அறிவதற்கு உண்டான வழியை ஏற்படுத்துது. பிறவி பெருங்கடலை நீந்தி பிறவாமை என்னும் கரை சேருவதற்கு மனித பிறவி ஒன்றுதான் வழி ஏற்படுத்தும். தேவர்களாயிருந்தாலும் முக்தி பெறுவதற்கு மனித பிறவி எடுத்துதான் ஆகணும். முக்தி என்னும் கோவிலின் கதவுதான் மனித பிறவி. மனிதராய் பிறந்த ஒவ்வொருவருக்கும் பொதுவான இறுதியான ஆழமான கடமை ஒன்று உண்டு. அதுவே முக்தி பெறுவதற்குண்டான முயற்சி. அந்த முயற்சியின் பலனே முக்தி கிடைப்பது. இல்லறத்திலே ஆற்றுபவை கர்மா, வினை பயனின் விளைவால் அது நடைபெறுகிறது. கீதையின் அடிப்படை தத்துவமான கடமை செய் பலனை எதிர்பாராதே என்பது மனித பிறவிக்கு பொதுவான ஒன்று. ஒவ்வொரு மனிதனும் முக்தி பெறுவதற்குண்டான முயற்சிகளை எடுத்தாக வேண்டும். அவரவர்களின் முயற்சியை பொறுத்தே அடுத்த பிறவைகள் ஏற்படுது. மன தூய்மையுடன் பற்றற்ற நிலையில் பிராணாயாமமும் தியானமும் செய்யணும். பிராணாயாமத்தில் சிறந்தது கிரியா யோகம். கிரியா சாதனை செய்ய செய்ய தியானம் தானாகவே கைகூடும். இதுவே உண்மையான கடமையாகும். இந்த கடமையை செய்யும் பொழுது பலனை எதிர்பார்க்காமல் செய்யணும். எதையாவது எதிர்பார்த்து செய்யும் போது மனம் அலைப்பாய ஆரம்பித்திடும். அதனால் ஐம்புலன்களும் கட்டுக்குள் இல்லாமல் போயிடும். ஒருமுகமாய் கிரியாவும் தியானமும் செய்ய செய்ய ஆத்ம தரிசனம் கிடைக்குது. அதன் பலனாய் ஆத்ம ஞானம் உண்டாகுது. மனித பிறவி முடிவதற்கு வந்து முக்தி கிடைக்குது. பிறவியிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்கான சாதனை தான் கடமை. அதன் மூலம் முக்தி அடைவதுதான் பலன். இது அடையும் வரை பிறவி தொடர்ந்து கொண்டே இருக்கும். தெய்வீக குரலின் ஒளி நின்றுவிட்ட பிறகு நான் விழித்து கொண்டேன். ஆகா, என்ன அற்புதமான விளக்கம்! அரிது அரிது, மானிடராய் பிறப்பது அரிது என்று அவ்வை பிராட்டி சொன்னது நினைவிற்கு வந்தது. 84 கோடி உடல்களில் வாழ்ந்த பின்னர்தான் ஒரு மனிதன் பிறக்கிறான் என்று இந்து தர்மம் சொன்னது நினைவிற்கு வந்தது. மூவகை சுற்றி வரும் நாரத முனிவர் முற்பிறவியில் ஒரு வேலைக்காரியின் மகனாக பிறந்தது நினைவிற்கு வந்தது. மனமல்ல, அறிவல்ல, அகங்காரமும் உணர்வும் அல்ல, நானே அவன், நன்னருள் பெற்ற ஆத்மாவே நான் என்று ஆதிசங்கரர் சொன்னதும் நினைவிற்கு வந்தது. இந்த பிறவிலேயே ஆத்மாவை அறிவதற்கான சாதனை என்னும் கடமையை செய்யுங்கள். முக்தி என்னும் பலனை பரமாத்மா தருவார். கீதையை சொன்ன கிருஷ்ணனான பாபாஜி அதற்கு அற்புதமான விளக்கத்தையும் தந்துவிட்டார். கடமையை செய்யுங்கள், பலனை ஆண்டவரிடம் விட்டுவிடுங்கள். ஓம் கிரியா பாபாஜி.